கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளுக்கு என்று கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வரும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக, வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ நீர் வாக்கு மாறாதவர், நீர் வல்லவர், நீ பெரியவர் ஆண்டவரே. ஓ அம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஐயா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, ஓ நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரரே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. ஓ சேராபீன்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா போற்றிடும் பரிசுத்தரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்க மத்தியிலே இந்த காலை வேளையில அசைவாடுவீராக ராஜா. எங்க மத்தியிலே நீ உலாவுவீராக ராஜா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூய ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியிலே நீங்க அசைவாடுங்க, எங்க மத்தியிலே உலாவுங்க என்று சொல்லி கேட்போமா? தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் நிரப்பிடும். சேர்ந்து சொல்லுவோமா? தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா வர வேண்டும் வல்லவரே. வல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே.
சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலுமே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஓ இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ராஜா, ஓ எங்க மத்தியிலே நீர் உலாவுங்க ஆண்டவரே. ஓ எங்க மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஆமென். நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பிடும் தூய ஆவியே அன்பினா ஒரு வளரம சந்தரே மனரம. ஓ பரிசுத்த ஆவியானவர், துணையாளரே, எங்களை தேற்றுகிறவாளனே, ஓ ஹல்லேலூயா. ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே வர வேண்டும். எஸ் ஃபாதர், ஓமை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்க மத்தியிலே உலாவுவீராக, எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஓ நீர் எங்களை வழி நடத்துவீராக. நல்லவரே வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓம நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே அசைவாடுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற போது நம்ம ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை விடுதலையோடு துதிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, வாழ்த்த, வணங்க, போற்ற தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம் பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு என் தேவன் இலவசமாய் கட்டளையிட்ட கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வாங்க, தடைகளெல்லாம் நீக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். பாடல் துதி ஸ்தோத்திரங்களை பொறுப்பெடுத்துக்குங்க. ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தூது கொடுக்க போகும் தாசருக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். துதியின் பதிவில் எங்கள் மத்தியில் கடந்து வந்து அசைவாடி கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் திருவிருந்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி எங்களை நாங்களே நிதானித்தறிந்து பங்கு பெற ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளில் இருக்கிறதான அன்பின் விருந்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. செய்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தேவ ஆசீர்வாதம் கடந்து போய் கிரியை செய்யட்டும். அகில உலகம் எங்கும் நடக்கும் பரிசுத்தவான்களின் ஆராதனை நினைக்கிறோம். அந்தந்த சபைக்கு வேண்டிய தூதை கர்த்ததாமே பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டு மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை ஊழியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் ஊற்றி ஆசீர்வதியும். கிருபை மேல் கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா ஆமென். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
இந்த நாளிலும் கர்த்தரை உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா, ஜீவனின் அதிபதியே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி உயிரோடு எழுந்த கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மரமோ இல்லை. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன், அவர் பேசாதவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், நம்முடைய கதறுதலை அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதோ நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவனை, ஹல்லேலூயா, நம்முடைய ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, சேனைகளின் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ஒருவரே நம்முடைய எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கோம்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எல்லாம் வாயை திறந்து ஹல்லேலூயா, நல்ல சத்தமா. வெறும் நான் மட்டும் இங்க வந்து ஆராதிச்சு போக வரல. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. நல்ல விடுதலையா வாயை திறந்து கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரிபலரப சங்கரே மனரபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise you Father. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ளதா இருக்கணும் ஆண்டவரே. ஓ உம்மை மகிழ்விக்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. ஓ ரிபலரப சங்கரே மனரபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் மரித்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாம் ஜீவன் உள்ளவர்கள், கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவன் பெற ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நொந்துருகி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய மக்கள் மேல உம்முடைய நேச ஆவியை, பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற
தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. சொல்லுமா, தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவே. சொல்லுமா, தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவே. வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்திருக்கிறோம், வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். எஸ் ஃபாதர், ஆமென். ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்குதத்தத்தை நம்பி வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆமென், ஹல்லேலூயா. வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, நாய தீர்ப்பினால் நெருங்குவே, வர காலமாகுவே, நாய தீர்ப்பினால் நெருங்குவே, வர காலமாகுவே. ஆயோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரும். அழிவுக்கு நேராய் நரகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற மானிடரை மீட்க மாட்டீரும். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி
வந்திடும். மானிடரை மீட்க மாட்டீரோ தேவனே, தேவனே நீ பெரியவர், பெரியவர் தேவனே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய தேவனை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, பரிசுத்தமுள்ள தேவனை, தேவனே நீ வல்லவர், வல்லவர் ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே. ஆமாண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. நீங்க நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நீதியின் பாதையிலே, ஓ சத்தியத்தின் பாதையிலே எங்களை நடத்துங்கப்பா. தேவனே நீ பெரியவர், பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர், நல்லவர் தேவனே நீ வல்லவர், வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் உம்முடைய நேச ஆவியை, ஓ பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவீராக ராஜா. அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஓடி வளரவ சந்தரே மனரபபபபப, ஓ உடந்து போய் நொறுங்கி போய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, ஓ தேவனே, தேவனே வந்த மக்கள் மேல் நேச ஆவியை, ஓ ஊற்றுவீராக ராஜா. ஓடி வளரவ சந்தரே மனரபபபபப, ஓ ஹல்லேலூயா. நதியாய், நதியாய் பாயட்டும் ஆண்டவரே. ஓ நதி ஆண்டவரே, பரலோகத்தின் நதி இறங்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, தொடுவீராக. ஓடி வளரவ சந்தரே மனரப, நொந்துருகி வந்த மக்கள், உடைந்து போயிருக்கிறவர்களை, ஓ ஹல்லேலூயா, காயப்பட்டிருக்கிற மக்களை நீ தொடுவீராக, தொடுவீராக. ரிவலரவ சந்தரே மனரபபபப, ஓரி கெரேனேரலரப தலரப சந்தரே மனரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தை, ஓ நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை அறிவில்லாமல் ஊற்றுவேன் என்று சொல்லி நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே தேவனே நீ பெரியவர், பெரியவர் தேவனே நீ பரிசுத்த, பரிசுத்த தேவனே நீ நல்லவர், நல்லவர் தேவனே நீ வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். கேட்போமா ஆண்டவரே, உம்முடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன் குமாரரும் குமாரத்திகளும், ஓ ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உன் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று ஓ வாக்கு பண்ணினீங்களே ஆண்டவரே. கடைசி நாட்களிலே ஓ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ரிவலரவ சந்தரே மனரபபபப, ஓ தேவ நதியாய் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் நதியை போல, நதியை போல ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. ஓ ரிவலரவ சந்தரே மனரப, ஒரு நதி புறப்பட்டு வரட்டும் ஐயா. ஒரு நதி பாய்ந்து செல்லட்டும் ஐயா. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் தேவ நதி இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக ராஜா. நொந்துருகி வந்திருக்கிற மக்களை ஆண்டவரே உயிர் பெற செய்கிற ஆவியானவர், ஆண்டவரே நிலை நிறுத்துகிற ஆவியானவர், நிலை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், ஜீவ பாதையிலே நடத்துகிற கர்த்தர். ஓ நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு மை சோதர. ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஓ ரிவலரப சந்தரே மனரபபப, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக உம்முடைய ஆவியை பொழிந்தருளுவீராக ராஜா. நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Father. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ
ஓ ரிபலரப சந்தரே மனரபபா. ஹalleluya ஹalleluya. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஓ உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. நம்மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர், நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஆமென். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை காக்கிற தேவன். ஹalleluya. ஆமென். அவர் யெகோவா ராஃபா, நமக்கு சுகத்தை தருகிற தேவன். அவர் யெகோவா சிக்கேனு, அவர் நம்முடைய நீதியாகிய தேவன். ஹalleluya. ஆமென். அவரை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. நம்மை விட்டு விலகாத கர்த்தர். அந்த தேவனை உயர்த்தி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுமா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென் ஹalleluya. விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத
ஆண்டவரே, சுகமுடன் ஜீவிப்பதும் உயிரோடு இருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தாழ்மை உள்ளவர்களிடத்துல கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று உம்முடைய வசனம் சொல்லுது. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, மண் என்று நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறீர். குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லப்பா. ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நாங்கள் ஒன்று இல்லை ஆண்டவரே. காலையிலே பூத்து மாலையிலே உலரும் புல்லுக்கு புஷ்பத்துக்கு ஒப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டில் எல்லாம் ஒரு புகையை போல கடந்து போகிறது ஆண்டவரே. எங்களை முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், இந்த கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அன்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல ஆண்டவரே, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பெருகணும் நான் சிறுகணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் என் வாழ்க்கையில் பெருகணும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, ஏன் வழியோ ஆண்டவரே, என்னுடைய விருப்பமோ ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளோ வேண்டாம் ஆண்டவரே. சுயம் என்னிலே சாம்பலாய் மாறட்டும். எல்லா மாம்சீக கிரியைகளை நிர்மூலமாக்கி சுட்டெரித்து போடுவீராக. நம்முடைய அக்கினியினால ஆண்டவரே, நம்முடைய பரலோக அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி அன்று ஏசாயாம் நாவை தொட்டது போல எங்களை தொட்டு சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போமா. சுயம் என்னிலே சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா மாம்சீக கிரியைகளை நிர்மூலமாக்கி சுட்டெரித்து போடுவீராக. பரிசுத்த ஆவினாலே நடத்தப்பட, ஆவியானவராலே நடத்தப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணமாய் நிறைவேற கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆசையோ எங்களுடைய விருப்பமோ எங்களுடைய இச்சையோ இல்லை ஆண்டவரே, அவை எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஆம் தகப்பனே, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துங்கப்பா. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே தொனிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே போகாதபடி ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாதையிலே நாங்கள் நடக்க எனக்கு கிருபை தாங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க இந்த காலை வேளையில? அவர் விரும்புகிற, அவர் நடத்துகிற பாதை. ஹல்லேலூயா, ஆமென். அவர் விரும்புகிற பாதை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் உம்மோடு கூட நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நான் உம்மோடு கூட நடக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? ஏதோ நான் மட்டும் இங்க இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? ஏசப்பா, உங்க கூட நடக்கணும், உம்ம கூட நடக்கணும் ஆண்டவரே. ஜீவ பாதையில என்னை நடத்துங்க. கேட்டுக்கு போகிற வாசல், அது வழி விசாலமானது, விரிவானது. அதில் ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு கண்ணீர், ஒரே சந்தோஷம் உல்லாசம் தான். ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதை வழி நெருக்கமும் இடுக்கமும் ஆனது. அதில் கடினமாக தான் இருக்கும், அந்த பாதை கடினமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பாதையில நாம் நடக்கும் பொழுது ஹல்லேலூயா, கண்ணீர் கவலை கஷ்டம் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நம்மை தாங்கி வந்த கர்த்தர், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவருடைய பலத்த கைக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பலத்த கைக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. கல்வாரியில்
எல்லாம் நீக்கி ஒரு விசை கூட ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் பரனே படைக்கிறேனே இந்த வேளை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து பரிசுத்த ரத்தத்தால் ஒரு விசை கூட எங்க கரைகள் எல்லாம் நீக்கி கொடுங்கப்பா. கரை திரையற்ற சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக நீர் வரப்போகிறீரே. கழுவும் ஆண்டவரே, கேட்போம் ஆண்டுடைய சமூகத்துல. அக்கிரமங்கள் நீங்க, பாவங்கள் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. கரை திரையெல்லாம் நீக்கி போடுங்க. குறை குற்றங்களை தயவாய் மன்னிங்க அப்பா. எங்க மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தூய்மையாக்குவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு விசை கூட ஒரு விசை கூட ஒரு விசை கூடப்பா ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களை தூய்மையாக்குங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களிலே காணப்பட உதவி செய்வீராக. நீங்க இருதயத்தை கல்வாரியில் மறுபடியும் நம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஒரு விசை கூட நம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவர். எங்களை சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. ரத்தாம்பரம் போன்ற சிவப்பான பாவங்களை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஒரு விசை கூட ரத்தத்தால் எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. செத்த கிரியைகளை எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை மன்னிக்கிற கர்த்தர். எங்களை தூய்மையாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களிலே காணப்பட உதவி செய்யுங்க. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி ஆண்டவரே. அந்த ஜீவ பாதையில நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வேதத்தின்படி நடக்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த 4 மரணங்கள் பற்றி சொன்னதில் என்னுடைய திருச்சபைக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பத்திலும் அது அவர்கள் சொந்தமாக இருக்கிறார்கள். கடந்த வாரம் திடீரென்று வள்ளலார் பகுதியில் இருக்கிற ஓரேப் திருச்சபை போதகர் திருவிருந்து கொடுக்க வேண்டும் என்று அழைத்தார். வழக்கமாக கொடுக்கிறவர் வரவில்லை, நீங்கள் வர முடியுமா என்று கேட்டு நான் போயிட்டு திருவிருந்து கொடுத்தேன். அந்த சபையில் இருக்கிற சகோதரர் விபத்தில் மரித்திருக்கிறார். அவருடைய பேர் மகேந்திரனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு சோத்திரம். அவருடைய தம்பி, அவங்களுடைய அக்கா எல்லாமே நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க.
நம்ம திலீபன் இங்கே வந்து ஆட்டோவில் ஏதாவது நமக்கு சப்ளை பண்ணுறாரு பாருங்கள், அவருடைய ஏதோ ஒரு சொந்தம் அண்ணன்னா கசின் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஆக்சிடெண்ட்டு பிரிட்ஜில், ஆமாங்க, பெஞ்சு வீட்டு பக்கத்தில். பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்ருக்குறாங்க. நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ வந்த ஞாபகம் உண்டு. மிக அதிர்ச்சியான மரணங்கள். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்குவாராக, பாதுகாப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற செய்தி சற்று வித்தியாசமானது. ஆக்சுவலி இந்த மாதத்திற்குரிய செய்தியை இந்த மாதத்திற்குரிய ஒரு தலைப்பையே இப்படி நான் வைத்திருக்கிறேன். ஃபர்கிவிங் மந்த் அப்படின்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன். மன்னிப்பின் மாதம் அப்படின்னு ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு இந்த செய்திக்குள்ளே வருகிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்த செய்திகளை, ஆசீர்வாத செய்திகளை மாத்திரம் கொடுப்பதால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட மாட்டார்கள். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்குரிய தகுதியை நீ திருச்சபைக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம். அவருடைய வார்த்தைகள் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தைகளில், செய்திகளில் சில மாற்றங்களை நீங்கள் உணருவீர்கள். வாக்குத்தத்தமான செய்தியை தான் நான் கொடுப்பேன். ஆனால் அதில் வாக்குத்தத்தம், நான் இதை செய்வேன் அதை செய்வேனெல்லாம் நான் அந்த செய்தியை கொடுக்கறதே கிடையாது. என்னுடைய சபையில் அந்த டீச்சிங்ஸை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மந்த்தை ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மன்னிப்பின் மாதம் அப்படின்ற ஒரு தலைப்பை வைத்து நான் 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு செய்தி உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இருக்காது. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு உங்களை நடத்தக்கூடியதாக, தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய என்னை ஜோமனி ஒப்பு கொடுத்துட்டு தான் இந்த பிரசங்கத்தை பண்ணேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தணுன்ற அந்த செய்தியை, அந்த வசனத்தை எனக்குள் நான் நிறைவேற்றி நான் என்னை கீழ்ப்படுத்தி கொண்டேன், ஜெபித்தேன், அர்ப்பணித்தேன், உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். அன்பாய் கேட்கிறேன், இந்த செய்தியை கொஞ்சம் கூர்மையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நான் ரொம்ப அன்பாக கேட்குறேன். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா அவர் நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். இதெல்லாம் நம்ம செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஆதலால் வழக்கமாய் தூங்குகிற சிலர் உண்டு. என் சபையிலையும் சரி, இந்த சபையிலையும் சரி, உங்களுக்கு கிருபை தருவாராக. நீங்கள் தூங்காதபடி பிரசங்கம் பண்ண எனக்கு உதவி செய்வாராக. ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப சுருதி கம்மி ஆயிடுச்சு. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே நீர் சபையை உயிர்ப்பிக்க வேண்டும், தேவ ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். கோபித்தாலும் நீர் இரக்கத்தை நினைத்தருள வேண்டும். ஆபகூக்கினுடைய பாரமான ஜெபம். முந்தின 6 மாதங்கள், இதற்கடுத்து பிந்தின 6 மாதங்கள், இடையிலே வருடத்தின் நடுவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 6 மாதத்தை கடந்துட்டோம். இப்போது மீதி 6 மாதத்தை கடக்கக்கூடிய நடுப்பகுதியிலே நிற்கிறோம். ஆபகுக் சபையை பார்க்கிறான், தேவ ஜனங்களை பார்க்கிறான், தேசத்தை பார்க்கிறான். அவனுடைய இருதயம் சந்தோஷமாக இல்லை. அவன் மிகுந்த பாரம் அடைகிறான். அவன் பாடும்படி ஆராதனைக்கு வந்தான். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபகுக் பாடின விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். பாடின விண்ணப்பம். அவன் பாடி ஆராதிக்க வந்தான். ஆனால் சபை மக்களை பார்த்த உடனே, தேசத்தில் காணப்படுகிற பாழ்கடிப்புகளை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் பாரமாகிவிட்டது. கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டது. அவன் தேவனை நோக்கி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறான். கடந்து போன 6 மாதங்கள் எங்களுக்கு பாழ்கடிப்பின் மாதங்கள்,
துன்பத்தை கண்ட மாதங்கள். இனி வருகிற 6 மாதங்கள் ஆகிலும் உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை நாங்கள் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் பார்க்க வேண்டும், சபையில் பார்க்க வேண்டும், தேசத்தில் பார்க்க வேண்டும். பாரமான ஆபகுக்கின் ஜெபம் அந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றியது. ஆபகுக் எப்பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தை எழுதினான் என்றால், பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது எழுதினான். தேசத்தை அசீரிய படைகள், பாபிலோனிய படைகள், கல்தேய படைகள் நாசம் செய்தது. 3 கூட்டம் மாறி மாறி இஸ்ரவேல் ஜனங்களையும் தேசத்தையும் பாழ்கடித்து போட்டது. ஒரு பிரச்சனை அல்ல, 2 பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகள் தேவனுடைய ஜனங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய வீட்டிலும் ஒரு பிரச்சனை என்று இல்லை. 6 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். என்னென்ன பாதைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று கேட்டால் 1 2 அதை சொல்வதற்கென்று நீங்கள் பட்டியலிடுகிற அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. வேலை ஸ்தலம், வீடு, சரீர பலவீனம், இன்று பல பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். பல பிரச்சனைகளை, பாதிப்புகளை பார்த்த ஆபகுக் பாரத்தோடு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, வருஷத்தின் நடுவில் நின்று நான் ஜெபம் பண்றேன், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஒருவேளை எங்கள் மேலே நீர் கோபமாக இருப்பீரானால் அந்த கோபத்துக்கு மத்தியில் இரக்கத்தை காட்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் ஆமேன் சொல்ல கேட்குறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு 6 மாதங்கள் நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்திருப்பீர்களானால், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த செய்தி உங்களை இனி வருகிற 6 மாதங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களே, மன்னிப்பு என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய மனதில் ஆழமாய் பதிய வைத்தார். இந்த மன்னிப்பை மையமாக வைத்தே இந்த மாதம் முழுவதும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே தியானிக்கப் போகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக திட்டமிட்டு இருக்கிறேன். அதனுடைய ஒரு பகுதியை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இது நமக்கு நல்ல தெரிந்த ஒரு ஜெப பகுதி, த மாடல் ஆஃப் பிரேயர், லார்ட்ஸ் பிரேயர் என்று இந்த வேத பகுதியை அழைப்பார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலே 8 பகுதிகள் இருக்கிறது. இது 8 பகுதிகள் என்று சொல்லலாம், 10, 12, 6 பலவிதமாக இந்த பகுதிகளை பிரிக்கலாம். ஆனால் இந்த 8 பகுதிகள் கொஞ்சம் அந்த பரமண்டல ஜெபம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், மனப்பாடமாக கூட சொல்லலாம். பரமண்டல ஜெபம் எப்படி தொடங்குகிறது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இது என்னன்னா ஒரு பிரைசிங், துதி. நம்ம எடுத்த உடனே சர்ச்சுக்கு வந்த உடனே பிரசங்கத்தை கேட்கறது கிடையாது. எடுத்த உடனே நம்ம வேறு எந்த ஒரு காரியத்தையும் காணிக்க கூட கொடுக்கறது கிடையாது. எடுத்த உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? பிரைஸ் அண்ட் வர்ஷிப், தேவனை துதித்து என்ன பண்ணுகிறோம்? ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம துதி பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், என்னை மகிமைப்படுத்துகிறார். செகண்ட், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தத்திற்கான ஒரு ஜெபம். பரமண்டல ஜெபத்தை கொஞ்சம் அப்படியே மனப்பாடமாக தெரிஞ்சவங்க அப்படியே கொஞ்சம் வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லணும்னு நான் கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இது துதிக்கிற ஒரு பகுதி. உம்முடைய நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான், இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்து இப்படி செய்கிறானே, ஒரு முஸ்லீம் இப்படி செய்கிறானேன்னு சொல்கிறது கிடையாது. ஒரு கிறிஸ்தவனா நீ இருக்கிற, இப்படி செய்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கிறிஸ்தவன்னா நான் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன், அவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்தத்திற்கான ஜெபம். அதுக்கடுத்து என்ன? உம்முடைய ராஜ்யம். ஆண்டவர் பிரசங்கத்தை தொடங்குகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சபைமா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இதற்கான ஒரு பிரேயர் தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதற்கடுத்து உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும்
சுயசித்தம் தாங்க இன்னைக்கு நிறைய நடக்குது. சுயசித்தம், செல்ஃப். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். அன்பானவர்களே, நான் செய்தியின் ஆரம்பத்தில் துவக்கத்தில் இதை சொல்லிட்டு தான் நான் தொடங்கினேன். நான் நிறைய ஜோம் பண்ணிட்டு தான் இந்த பிரசங்கத்தை செய்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாக்குத்தத்த செய்தியை கொடுத்து ஜனங்களை கெடுத்துட்டு இருக்காத, தாளாடிட்டு இருக்காத. ஆசீர்வாத செய்தியை கொடுத்துட்டு இருக்காத. தகுதிப்படுத்து ஜனங்களை, ஆசீர்வாதங்களுக்கு நேராக தகுதிப்படுத்து. அப்போது தேவ சித்தம் சபை தகுதியாக இருக்கணுன்றது. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிடக்கூடாது? கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். ஏதாவது ஒரு அற்புதத்தை, ஒரு ஆண்டவர் செய்த அற்புதத்தை எடுத்து ஆண்டவர் அங்கே செய்த அற்புதம் உங்களுடைய வீட்டிலும் செய்வார். ரொம்ப ரொம்ப ஈஸி பிரசங்கம். ஒரு அற்புத சம்பவத்தை பிரசங்கம் பண்ணுறது, வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்ணுறது. ஆனால் சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தகுதிப்படுத்துவதற்காக செய்யப்படுகிற பிரசங்கம் கொஞ்சம் கடினமானது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பூமியிலே அப்படின்னா என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என் திருச்சபையிலே. சத்தமாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, தேவைகளுக்கான ஜெபம். தேவைகளுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தேவைகளை, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறார்? தேவைகளுக்கான ஜெபம். அதற்கடுத்து எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு பரிந்து பேசுகிற ஜெபம், மன்னிப்பின் ஜெபம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும் பாதுகாப்புக்கான ஜெபம். விபத்தை குறித்து கேட்டோம். ரொம்ப ஆபத்தான உலகத்தில் வாழ்கிறோம். வெனிசுலா நிமிடத்தில் தரைமட்டமானது. எத்தனை பேர் செத்துருக்குறாங்கன்ற ரிசல்ட்டு கிடையாது. எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள். இதெல்லாம் இல்லாத இடங்களில் இப்படி மனிதர்களால் வருகிற பேரழிவுகள், துன்மார்க்கமான செயல்கள், ஆபத்து. ரொம்ப ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு தேசத்தில் கொடுமையான காரியங்கள் நடைபெறி கொண்டு இருக்கிறது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று பாதுகாப்புக்கான ஜெபம். கடைசியா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஜெபத்தை முடிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரம். பிரியமானவர்களை, ஷார்ட்டாக இதை 8 பிரிச்சிருக்கிறேன். இது நிறைய பிரிக்கலாம். இன்றைக்கி 8 பாயிண்ட் பேசுகிறேன்னா இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட், 6வது பாயிண்ட் மாத்திரம்தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள். எல்லாருமே அமைதியாக இருக்கிறீங்க. அந்த சாப்பாடு பல வகையில், சிக்கன் கிரேவி, என்னென்னமோ பேரெல்லாம் சொன்னாங்க. என்னமோ பீஃப்னு சொன்னாங்க. கீமா பாரு, எப்பா மைனஸில் ஸ்டோர் ஆகிட்டுக்குது பாரு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களது மட்டும் இல்லைங்க, நானும் இந்த நாக்கு காஞ்சினே கிடக்குது, தண்ணி குடிச்சினே கிடக்கிறேன், ஒன்றும் தாகம் போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுடைய கவனம்லாம் கொஞ்சம் இங்கே இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு, இந்த 6வது குறிப்பு, பரிந்து பேசுகிற ஜெபம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முதல்ல இந்த ஜெபத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு போயிடுறேன். சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு கற்றுத்தரணும். ஆண்டவருடைய ஜெபம், அவருடைய ப்ரேயர் டைம் சீஷருடைய மனதை அப்படியே தொட்டது. பிரைஸ் தி லார்ட். சீஷர்கள் ஏற்கனவே ஜெபிக்கிறவர்கள் தான். ஒரு யூதன் ஜெபிக்கிறவனாகத்தான் இருப்பான். அது மாத்திரமல்ல, யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறது. இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், தனியாக ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார். அவருடைய பிரேயர் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. சீஷர்கள் பார்க்கிறார்கள், நம்ம ஜெபம் இப்படி இல்லையே. முட்டி போடும்போதே ஆத்திரம் ஜோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு 2 நிமிஷத்தில் பிரேயர் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம்?
அது இல்லாமல் ஆண்டவர்கிட்ட காரணத்தை சொல்கிறோம், ஆண்டவர் ரொம்ப டயர்டாக இருக்குதாப்பா, உடம்பெல்லாம் நிறைய இன்னைக்கு ஆண்டவரே சுருக்கமான ஜெபத்தை கேட்டு என்ன ஆசைப்பா. ஆனால் ஆண்டவருடைய ஜெபத்தை சீஷர்கள் பார்க்கிறார்கள். முழுவதும் ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார், தனியாக போய் ஜெபிக்கிறார். என்ன ஆண்டவருடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறதே. அவரை பார்க்கிற சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு காரியத்தை கேட்குறேன். நம்மளை பார்க்குற பிள்ளைகள் அப்படியே அட்ராக்ட் ஆகணும். ஐயோ, அம்மா இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, அப்பா இப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்களே, நம்ம ஆண்டவருக்காக இப்படி இருக்கணும். நம்மளை பார்க்குற பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வந்துடணும். கைகளை தட்டி ஆராதனை நேரத்தில் நம்ம பாட்டு பாடுறத பார்க்குற பக்கத்தில் இருக்கிற பசங்க அப்படியே நெருப்பு குச்சி பற்றிக்கிறது போல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றிக்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ரோல் மாடலாக இருந்தார். அவரை பார்க்கும்போது அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சீஷர்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். அருமையானவர்களே, உங்களை பார்க்குற பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா? ஊழியக்காரர்களை பார்க்கும்போது சபை மக்கள் அறிந்து கொள்ளணும், ஐயோ இந்த பாஸ்டர் மாதிரி நம்ம இருக்கணும், இந்த பாஸ்டர் மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும், இந்த பாஸ்டர் மாதிரி நம்ம ஆராதிக்கணும், அப்படி ஒரு வாஞ்ச வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். சீஷர்கள் இயேசுவை பார்த்த உடனே கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஜெபம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, நம்ம வீட்டில் பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இன்னைக்கு இல்லையானாலும் அவங்க நாளைக்கு பார்த்து இல்லை அம்மா மாறி அப்பா மாறி அப்படின்னு வந்துடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நமக்குள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுப்பாராக. நம்ம தவறான முன்மாதிரிகளாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்போமானால் நிச்சயமாய் நம்மாலே பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமான சந்ததியாய் உருவாக்க முடியாது. ஆண்டவர் ஏன் ஒருவனை ஏற்படுத்தினார்? ஆண்டவர் ஏன் ஒருத்தி ஏற்படுத்தினார்? அந்த கேள்விக்கு அங்கே பதில் இருக்கிறது. பக்தியுள்ள சந்ததி உண்டாக வேண்டும் என்று. நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பக்தியுள்ள சந்ததியாக இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற பிள்ளை மாத்திரம் இல்லாமா, சபையில் இருக்கிறவங்களும் நம்முடைய பிள்ளைகள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ஒரு தாயை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவரீர் நீர் எப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை உம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டினீரோ, நாங்களும் அப்படி வாழ்ந்திருக்க உதவி செய்துள்ளோம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால், நம்முடைய வீட்டை நிரப்ப வேண்டுமானால், வாக்குத்தத்த செய்திகள் மாத்திரம், ஆசீர்வாத செய்திகள் மாத்திரம் நமக்கு உதவி செய்து விடாது. தேவனுடைய அந்த சுபாவம், அந்த சாயல், அவரை பின்பற்றுகிற அந்த முன்மாதிரியான வாழ்க்கை நமக்குள் வர வேண்டும். சீஷர்கள் ஜெபத்தை மாத்திரம் ஃபாலோ பண்ணவில்லை, ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருந்தார். அவர்கள் ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மன்னிக்கிற குணம் உடையவர்களாக தேவனுடைய ஜனங்கள், அதாவது சீஷர்கள் இருக்க வேண்டும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிரதான கட்டளை. பிரியமானவர்களே, எங்கள் கடனாளிகளுக்கு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யாருன்னா, நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க கிடையாது. எங்கள் கடனாளிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களை அள வைத்தவர்கள், எங்களை துக்கப்பட வைத்தவர்கள், எங்களை கண்ணீர் விட வைத்தவர்கள், இவர்களுக்காக நாம் மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். மன்னிப்பது என்பது என்றால் என்ன? கொஞ்சம் கவனமாக கேட்க நான் அன்போடு கேட்கிறேன். பல வசனங்களை நான் எடுக்க போகிறதில்ல, சில வசனங்களுக்குள்ளாகவே உங்களை நடத்துகிறேன். மன்னிப்பது என்றால் என்ன? நான் மன்னிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது மன்னிப்பல்ல. மனுஷன் வேணுமானா அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓப்பா அவன் மன்னிச்சிட்டான்பா அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் மன்னிப்பை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அவர்களுக்கான பரிந்து பேசுகிற ஜெபம், மன்னிப்பின் ஜெபம். நான் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது டைட்டில் என்ன சொன்னேன்னா, பரிந்து பேசுகிற ஜெபம் அப்படின்னு சொன்னேன்.
ஆண்டவரே, அவர்களை நான் மன்னித்திருக்கிறேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் மீது நீர் கோபமாயிராதரும், அவர்கள் செய்த தவறுகளுக்கு தக்கபடி அவர்களை நீர் தண்டித்து விடாதரும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நான் மன்னித்திருக்கிறேன், நீர் அவர்களை தயவாய் நீர் ஆண்டவரே மன்னித்து அவர்களை ஆசீர்வதியும். இதுதான் மன்னிப்பின் பரிந்து பேசலின் ஜெபம். கொஞ்சம் கூர்மையாக கேளுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது இந்த ஜெபத்தை தான் செய்தார். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை நீர் என்ன செய்யும். குமாரன் மீது ஒரு கையை வச்சா தேவன் சும்மாவே இருக்க மாட்டார், உடனே அடி கொடுத்துருவார். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம், ஆண்டவர்களை தண்டிச்சிடாதரும், மாறாக இவர்கள் ரட்சிக்கப்படட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்பானவர்களே, கொஞ்சம் கடினமான பிரசங்கத்தை நான் இன்றைக்கி பண்ணுறேன். நம்ம ப்ராக்டிக்கலாக இதை செய்யணும் அப்படின்றதுக்காகவே நான் இதை கொண்டு வருகிறேன். நம்ம சாரி கேட்பது ரொம்ப சுலபம், மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் அவனுக்காக அவர்களுக்காக பரிந்து பேசுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. வேதத்தில் யோபு அதிகமாய் பாதிக்கப்பட்டது யாரால் என்று நீங்கள் சரியாக சொல்ல முடியுமா? பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது சிநேகிதர்களால் தான். சாத்தான் வந்தான், அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டான், அவ்வளோதான். ஆனால் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தேல் போல கொத்தி கொத்தி ஒரு இடத்துல யோபு சொல்றான், சிநேகிதர்களே எனக்கு இறங்குங்கள், நீங்களும் ஏன் தேவனை போல என்னை துன்பப்படுத்துகிறீர்கள். ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம அடிக்கிறார்னு வச்சிங்களேன், யோபுவை தேவன் தண்டிக்கலை, ஒரு சோதனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வருவதற்கு தேவன் அனுமதி கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், தேவன் கூட நம்மளை நேசிச்சிருவாருங்க. அடித்த கை கூட நம்மளை என்ன பண்ணிடும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாரு இதுக்கு தான்டா நான் வெயிட் பண்ணியிருந்தேன், பத்தியா என்னென்ன பண்ணாம் பார், இதுக்கு தான். யோபுனுடைய சிநேகிதர்கள் அப்படிப்பட்டவர்கள். சான்ஸ் பார்த்து டைம் பார்த்து உள்ளே வந்து கொத்துன்னு கொத்திட்டு இருக்கிறாங்க யோபுனுடைய நண்பர்கள். யோபுவை ஒரு கட்டத்தில் ஆண்டவரால் பொறுக்க முடியல, இறங்கி வந்துட்டார். பைத்தியக்காரனை போல இவன் ஏன் பேசிட்டு இருக்கிறான், ஆய மூடு அப்படின்ட்டார். யோபு பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சிநேகிதர்கள் தப்பாக பேசிட்டாங்க, நீ பேசினது போல அவர்கள் பேசலை. வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யோபுக்கு ஆசீர்வாதம் எப்போ வந்தது தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், மன்னித்து ஜெபித்தான். ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் பேசினது உண்மைதான், என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாங்க, நான் ரொம்ப வேதனைப்படுற மாதிரி என்ன நடந்துக்கிட்டாங்க, உண்மைதான். ஆனால் அவர்களை மன்னித்தார்கள். இன்னும் யோபுனுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் யோபு ஜெபம் பண்ணுறான், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே, அவர்கள் மீது இரக்கமாயிரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த மன்னிப்பின் ஜெபத்துக்கு அடுத்து தான் யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, பகை இருக்குது, பழி வாங்குகிற காரியம் இருக்குது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. கடந்த முறை நான் வரும்போது ஒனேசிமு பிலமன் இவர்களை குறித்து பிரசங்கம் பண்ணேன். எத்தனை பேர் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. ஒனேசிமு பிலமன், பைபிள் 66 புஸ்தகம். 66 புஸ்தகத்தில் ஒரே அதிகாரம், ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவம். இது ஒரு சர்ச்சில் நடக்கலை, ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்கலை, அற்புதம்லாம் நடக்கலை, ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவம். அடிமை தப்பு பண்ணுனா ஓடிவிட்டான், மறுபடியும் மனம் திரும்பி வரான், ஓனேசிமுவை பிலமன் சேர்த்துக்கொள்கிறான். ஒரு வீட்டு சம்பவத்தை கர்த்தர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? அந்த பிலமன் மன்னித்தான், தன்னுடைய அந்த அடிமையை மன்னிச்சான். அன்பானவர்களே, அவன் திருடினது தப்பு, அவன் திருடினதை காட்டிலும் அவன் ஓடி போனதை காட்டிலும் பிலமனுக்கு எது மிகப்பெரிய துக்கம் தெரியுங்களா? பல எஜமான்களுக்கு மத்தியில் கௌரவமான நிலையில் இருந்த பிலமன் ஒனேசிமுவினால் தலைகுனியும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
பல எஜமானர்கள், பல விதமான செல்வந்தர்களுக்கு மத்தியில் ஒரு கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலை பிலமனுக்கு. ஆனால் பிலமனுக்கு பவுல் எழுதுகிறாரு, நீ அவரை மன்னிச்சிடணும். உடனே பிலமன் என்ன பண்ணுறான்? உடனே சிமுவை மன்னிச்சுட்டு, இது பாரு உன்னை மன்னிச்சிட்டேன், இனி மூஞ்சிலே முழிக்காது ஓடிவிடு அப்படின்னு சொல்லலை. வா என்னுடைய வீட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ நீயும் நானும் 2 பேரும் சர்ச்சுக்கு போகலாம், வா. அல்லேலூயா, கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. பிலமன் வீடு தேவனுக்கு மகிமையான ஒரு வீடு. காரணம், அங்கே மன்னிப்பு காணப்பட்டது. அன்பானவர்களே, நம்முடைய வீட்டை கர்த்தர் நேசிக்கிறாரா? நம்முடைய வீடு தேவனுக்கு பிரியமான வீடாக இருக்கிறதா? ஆண்டவர் எழுதி கொண்டே இருக்கிறார். பிலமனை குறித்து எழுதி வச்சவர் இப்பயும் எழுதிட்டு இருக்கிறார். பைபிளில் கடைசி பகுதி சொல்லுகிறது முடிந்தது, முற்று பெற்றது. ஆனால் இந்த பைபிள் முடிந்தாலும் ஒரு சில புஸ்தகங்கள் ஒன்றும் கர்த்தர் எழுதிட்டே இருக்கிறார். ஞாபக புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, எழுதிட்டே இருக்கிறார் கர்த்தர். ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, அதில் எழுதுகிறார். இல்லைன்னா என்ன பண்ணுறார்? கிறுக்கி போடுறார். யார் தகுதி இல்லையோ கிறுக்கிறார், யார் தகுதியோ எழுதுகிறார். ஆமென் சொல்கிறீங்களா? அன்பானவர்கள், இந்த எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் இருக்கும். பேனா மாத்திரம் இல்லைன்னா பிரசங்க டைமில் பக்கத்தில் யாராவது கிட்ட பேனாவை கேட்டு வாங்கிடுவேன். மொய் எழுதுகிற இடத்துல பேனாவை கேட்டு வாங்குற மாதிரி வாங்கிடுவேன், எப்படியாவது வாங்கிடுவேன். சில டைம் மறந்து கூட தூக்கின்னு போயிடுறது உண்டு. அது என்ன பண்ணுறது, அது நமக்கு கூட பிறந்த ஒரு பிரதர், அது மறதி என் சுபாவம். சரி, சிலர்லாம் பார்த்திங்கன்னா எழுதுகிற பழக்கம், எழுதிட்டே இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் கற்பலகைகளை எழுதினார். மோசையினுடைய கரத்தில் கொடுத்தார், 10 கற்பலை எழுதினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது குனிந்து தரையில் இன்றைக்கும் எழுதிட்டு இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், என் பேர் உங்கள் பேர். பிரைஸ் அல்லாட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிலமனை குறித்து எழுதினவர் உங்களையும் என்னையும் எழுதிட்டு இருக்கிறார். என்ன மன்னிச்சோம், என்ன மன்னிக்கலை, என்ன பகை விரோதம் பழி வாங்குகிறோம், இல்லை எதை நம்ம ஆண்டவர் மன்னித்தது போல நம்ம மன்னிக்கிறோம். ஆண்டவர் எழுதி கொண்டே இருக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை குறித்து கர்த்தர் என்ன எழுதுகிறார்? நம்ம வீட்டை குறித்து ஆண்டவர் என்ன எழுதுகிறார்? நான் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் உங்கள் மனசில் ஆழமாக பதிவதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரமண்டல ஜெபம் முடியுதுங்க. பரமண்டல ஜெபம் முடிஞ்சிட்டு பின்னாடி மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். 14ஆம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். மறுபடியும் எந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் பேசுகிறார்? பரமண்டல ஜபத்தில் எத்தனை குறிப்புன்னு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், 8 விதமான குறிப்புகள் சொன்னேன். ஒரு மெசேஜ் முடிச்சிட்ட பின்னாடி ஒருத்தர்கிட்ட ப்ரேயரை கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரேயரில் இருக்கிற 8 பாயிண்டோ 5 பாயிண்டோ சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஜபம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஜபத்தை கற்றுக் கொடுத்துட்டார், அது முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் ஒரு சப்ஜெக்டை எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். எந்த சப்ஜெக்டை மாத்திரம் தான் எடுக்கிறார்? மன்னித்தால், நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் தேவனும் மன்னிக்க மாட்டார். அன்பானவர்களே, கொஞ்சம் கவனிங்க. நீங்க மன்னிச்சிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மன்னிக்கிறார். இல்லை நான் மன்னிக்க முடியாது, அவனால் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நான் மன்னிக்க மாட்டேன். நம்ம ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர்றோங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் இந்த நிபந்தனையும் நம்மக்கிட்ட வைக்கிறது கிடையாது. நீ மற்றவனை மன்னிச்சாதான் உன் பாவத்தை மன்னிப்பேன்னு ஆண்டவர் நிபந்தனை வைக்கிறது கிடையாது. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எங்கள் ஊருக்கு போகல. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு நீங்களும் நானும் சர்ச்சுக்குள்ளே வந்தோம் இல்லையா? ஒருவேளை கிறிஸ்தவ பெற்றோரோ கிறிஸ்தவர்கள் இல்லாத குடும்பமோ வந்தோம் சபைக்குள்ளே. பாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் மரித்தேன் ஆண்டவர் சொல்கிறார். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே
பாவி ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவர் உடனே மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சு சபையில் கொண்டு வந்துட்டார், எந்த நிபந்தனையும் இல்லை. அப்போ ஆண்டவரே என்னை மன்னியும்னு ஒன்று உடனே ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இப்போ சத்தியத்தில் வளர்ந்தாச்சு, இப்போ சத்தியத்தில் கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ண தெரியுது, நம்ம ஊழியமே செய்கிறோம், ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறோம். கவனிக்கணும், ஊழியக்காரர்களையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். நம்ம சபையில் முக்கியமான தூண்களாக நிற்கிறோம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம், நான் மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் பரவாயில்லடா, நீ மன்னிக்கலைன்னா கூட நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சொல்ல மாட்டார். நீ மன்னிக்காவிட்டால் நான் உன்னை. அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவரோடு இருக்கிற உறவில் மட்டும்தான் நம்மக்கிட்ட வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரோட உறவு இல்லைன்னா ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வருமா? நம்மளே நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணுறோம்? நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? கேட்குறது என்ன பண்ணுறோம்? வாங்கி தரோம் இல்லையா? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா முறுக்கின்னு போனல, அப்போது என்னது வந்து இப்போ என்கிட்ட கேட்குற சொல்கிறோமா இல்லையா? ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு கரெக்டாக இருந்தால் தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியில்லைன்னா ஆசீர்வாதம் தடைப்படும், பிளாக் ஆகிடும். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகிறது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் சம்பாத்தியத்தில் நான் நல்லா இருக்கிறேன் அல்லது தேவனுடைய கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, எப்படி பணத்தை போடணும், எப்படி பணத்தை எடுக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பெரிய ஆளாகணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தகுதியே இல்லை, எனக்கு எந்த ஞானமும் இல்லை, ஆனால் தேவனது கிருபையினாலே நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் தாங்க பரத்திலிருந்து இறங்கி நம்ம வீட்டுக்கு வரும். ஆமென். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா? இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என் குடும்பத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய வேலையும் ஒன்றும் இல்லை, நானும் சரியில்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். நன்மையான எந்த ஈவுன்னா கிஃப்ட்டு, பூரணமான எந்த வரோன்னா நீங்கள் என்னமோ இந்த பிசாசு ஓட்டுற வரோம் அந்த வரோன்னு நினச்சிக்காதீங்க. வரம்னு சொல்லப்படுகிறதும் ஆசீர்வாதங்கள் தான். ஈவு வரம். இந்த ஈவு வரம் என்பது என்னன்னா அந்த கிஃப்ட்ஸ், ஆண்டவர் கொடுக்குற நன்மைகள். இந்த பூரணமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே உண்டாகிறதா? பிரைஸ் தி லார்ட். நீ வேலை செய்கிற ஆஃபீஸில் உண்டாகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலை கிடைச்ச உடனே ஓகே இந்த வேலை எனக்கு இருக்குது, எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சொந்த பந்தம் கொஞ்சம் நல்ல உறவு கிடச்சிச்சு, இந்த உறவு எனக்கு வந்துடுச்சுப்பா, இதுக்கு மேலே கவலை இல்லை சொல்கிறீங்களா? பிளாக் ஆகும், உடஞ்சிரும். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சோர்ஸே இல்லை, எனக்கு நல்ல வேலையே இல்லை, எனக்கு நல்ல ஒரு உபயோகமான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, எல்லாமே எனக்கு வெறுமையாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு கரெக்டாக இருக்குமான்னா, தேவ சாயலாக நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலத்தையும் உருவாக்கின ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்கு வேண்டிய நன்மைகளை ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து நிரப்புவார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்னா கூட பரத்தில் உண்டாகும், ஏற்ற சமயத்தில் உங்கள் வீட்டிற்கு வரும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, தேவனோடு கூட அந்த பரலோகத்தோடு கூட எனக்கு கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா? ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீரோ அப்படி நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நிறைவான கர்த்தருடைய சமூகம் வரும்போது குறைவுகளெல்லாம், ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற எத்தனை செல்வங்கள் உன் வீட்டுக்கு வந்தாலும் குறைவு நிறைவாகும் சொல்ல முடியாது. குறைவு தொடரும், சஞ்சலமும் தவிப்பும் தொடரும். ஆனால் தேவ சமூகம் உங்கள் வீட்டிற்குள் வரும்பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மீது இருக்கும். நன்மையும் கிருபையும் உங்களுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் தொடரும். அன்பானவர்களே, ஆண்டவர் மனம் இறங்குவாராக. நமக்குள் இருக்கிறதான
கோபங்கள், வெறுப்புகள், கசப்புகள், எரிச்சல்கள் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. பிரியமானவர்களே, குடும்பத்துக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், கணவன் மனைவி எப்படி இருக்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம். மன்னிச்சிருங்க, கசப்பை மனசில் வச்சுட்டு இருக்காதீங்க. நிறைய பேருக்கு வியாதி வர்றதுக்கு காரணமே அந்த மனசுக்குள்ளே இருக்கிற கோபம், எரிச்சல், பகை, அந்த காழ்ப்புணர்வு, இதெல்லாம் அப்படியே கொந்தளிக்கிற அப்படியே ஒரு எரிச்சலாக இருக்கிறது. ஆதலால் மனிதர்கள் பலவிதமான வியாதிக்குட்படுகிறார்கள். அன்பானவர்களே, மன்னிச்சிருங்க. யார் உங்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு செய்திருந்தாலும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம், கொஞ்சம் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்னும் 10 மணி நேரத்தில் இந்த செய்தியை முடிக்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமே இந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டிவி வேணும்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்திங்க. 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? கொலோசையர் 3:12-15. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய். ஆதி திருச்சபையில் நிறைய பிரச்சனைங்க. நீங்கள் நிருபங்களை எடுத்து படிச்சு பாருங்க. கொரிந்து நிருபம், கொலோசே, எபேசு, கலாத்தி நிருபங்களை எடுத்து படிச்சு பாருங்க. சபைகளுக்கு எழுதின நிருபங்களை எடுத்து படிச்சு பாருங்க. சபையில் பார்த்தீங்கன்னா கசப்பு, பகை, விரோதம் இதெல்லாம் இருக்கிறது. மன்னிக்காத தன்மை இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கல. இப்படிப்பட்ட தன்மையினால சபைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். வீட்டுக்கு பொருந்தும், சபைக்கு பொருந்தும். இது நிமித்தம் கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருப்பார்கள். சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து தலை. நாம் எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் இங்கே கையாக இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் காலாக இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் விரலாக இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். ஆமென். அப்போது ஒரே சரீரத்திற்குள்ளாக எப்படி இருக்கணும்னா பூரண அன்பு இருக்கணும். தேவ சமாதானம் இருதயத்தை கொஞ்சம் ஆளுகை செய்யணும். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்காத தன்மை, இந்த கசப்பு, வெறுப்பு, சபையில் பிரிவினை, இது பவுலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியது. பவுல் பாரத்தோடு எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நான் இந்த செய்தியை முடிக்க இருக்கிற தருணத்தில் உங்களிடத்தில் நான் அன்பாக கேட்குற ஒன்று, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குணங்களில் மன்னிப்பு, அன்பு இது கொஞ்சம் அதிகமாக இருக்குதா? கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, பகை இது அதிகமாக இருக்குதா? நம்மளாம் ஹியூமன் பீயிங், நம்மளாம் மனிதர்கள். கண்டிப்பாக கோபம் வரும், எரிச்சல் வரும், பகை வரும், விரோதம் வரும். ஆனால் எது நம்மளை டாமினேட் பண்ணுகிறது, எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, எது நமக்குள்ள அதிகமாக இருக்குது? இல்லைப்பா, மன்னிச்சார், பரவாயில்ல விட்டுரு. ஆண்டவர் இயேசு என்ன மன்னிச்சார், நானும் மன்னிச்சிட்றேன். ஹல்லேலூயா. சாதாரணமாக மன்னிச்சேன் அப்படின்ற வார்த்தை இல்லாமல், ஆண்டவரே மனதார நான் மன்னிக்கிறேன், ஆசீர்வதியும். ஆண்டவர் உம்முடைய நாமம் அவர் மூலமாகவும் மகிமைப்படட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஒரு சுபாவம் நம்மக்கிட்ட எது நம்மளை மேலோங்கி நிற்குதுன்னு கொஞ்சம் செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்களேன். ஒரு 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 அற்புதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறது எனக்கு மிக மிக சுலபம். அருமையானவர்களே, ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அழகாக அதிலே பாயிண்ட் எடுத்து பேசிடுவேன். காணா ஒரு கல்யாணத்தை எடுத்தேன்னா, இல்லை எத்தனையோ அற்புதத்தை எடுத்தேன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசிடுவேன். ஆனால் நான் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பலிபீடத்தில் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துகிற பிரசங்கத்தை நான் இங்கே பண்ணுறதுக்கு வரவே மாட்டேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கொஞ்சம்
உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் ஆழமாக நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். எது என்ன டாமினேட் பண்ணுது? எது என் மேலே அதிகமாக இருக்குது? பகைக்கிறனா, வெறுக்கிறனா, கசப்பாக இருக்கிறனா, அல்லது மன்னிச்சறனா, அன்பு செலுத்துறனா? இது உங்ககிட்ட இருக்குதுன்னா ஆவியானவர் உங்கள் மேலே நிறைய தங்கி இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, ஆனால் யார் தங்கி இருக்கிறார்? ஆவியானவர் அசைவாடிட்டே இருக்கிறார். சரி ஆயிடும். ஹல்லேலூயா. தேவ சாயலாக மாறிடும். ஆவியானவர் அசைவாட ஒழுங்கின்மை வெறுமெல்லாம் போய் பூமி அழகாக மாறிடும். ஹல்லேலூயா. வாழ்க்கை அழகாக மாறிடும். ஹல்லேலூயா. கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம், பழிவாங்குகிற குணம் ஆவியானவருடைய ஓரமாக நிற்பார். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போயிட்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கண்ணீராக மாறிடும். அருமையானவர்களே, வேண்டாம் இந்த நிலை. நாம் மன்னிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அருமையானவர்களே, இந்த கீவர்ஸ், ஆசீர்வாதத்துக்குரிய கீவர்ஸ் நான் முடிக்க விருப்பப்படுறேன். நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? சரி, ஃபைனலாக ஒரு கேள்வி, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சாரி பாஸ்டர், நீங்கள் வேறு ஏதாவது பிரசங்கம் பண்ணுங்க, ஓகே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், மன்னிக்க முடியல. சரி, ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், கவனிங்க. எல்லாமே பைபிள் வசனத்தோடு வைக்கிறேன், கவனமாக கேளுங்க. மன்னிக்கலையானா என்னங்க நஷ்டம்? சபைக்கு வர ரைட். ஏன் நான் என்னை பற்றி பேசுகிறேன். நான் ஊழியமே செய்கிறேன், நான் மன்னிக்காமல் இருக்கிறேன், ஆனால் நான் ஊழியம் பிரசங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறேன். என்ன நஷ்டம் தெரியுங்களா? வசனத்தை எடுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32. ஸ்க்ரீனை கூட பார்த்துங்க, எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். கொஞ்சம் ஆமென் சொல்ல கேட்குறேன். ஃபைனலாக முடிக்கிறேன், கவனிங்க. இந்த எபேசு புஸ்தகம் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நீங்கள் பவுல் எழுதின நிருபங்களெல்லாம் பாருங்கள், பிரச்சனை இருக்குது. அன்பானவர்களே, நான் உங்ககிட்ட வரேன். குடும்பம்னா பிரச்சனை இருக்குங்க. கணவன் மனைவினா சண்டை இருக்குங்க. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் எரிச்சல் தனிஞ்சிடணும். நைட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒப்புரம் வாயிடணும், அன்பு செலுத்திடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த கோபத்தோடு அப்படியே டம்ப் பண்ணின்னு போய் படுக்கையில் படுத்திங்கன்னா பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்துடும். ஒரே நாள் வரலையானாலும் கண்டினியூவாக வந்தீங்கன்னா வந்துடும். ஆண்டவர் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். சபைன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் வச்சுட்டு இந்த சின்ன சபையில் இல்லைங்களா, 12 பேர் கொண்ட சபை இல்லையா? பவுல் பெரிய ஊழியக்காரங்க. நான் என்னத்துக்கு, பாஸ்டம்மா என்னத்துங்க? பவுல் எல்லாம் பயங்கர ஸ்காலர். அவன் நடத்தின சர்ச்சில் கசப்பு இல்லையா, விரோதம் இல்லையா? ஏங்க இருக்கிறதுலையே பெஸ்ட்டு பாஸ்டர் யார் தெரியுங்களா? மோசே. பழைய ஏற்பாட்டில் மோசே ரட்சகன், புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் ரட்சகர். ஒப்பிடுறார். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் மோசேக்கு கம்பேர் பண்ணுறார். மோசே சபையில் பிரச்சனை இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சபையில் பிரச்சனை இருக்குது. ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கிறேன் இதை நான். இது இந்த சபையில் மாத்திரம் இல்லைங்க, என் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னாலும் அது இருக்குது. ஐயோ இந்த சபையே பிடிக்கலப்பா போகிறீங்களா? இதோட 2 மடங்கு சாத்தான் ஒரு சில சபையில் உட்காந்து கிடக்குறான். பிரைஸ் தி லார்ட். எந்த சபைக்கு போ, எந்த வீட்டுக்கு போ, பிரச்சனை இருக்கும். நான் முடிக்கிறேன். இந்த கசப்பு நான் நீங்க மாட்டேன், இந்த கோபத்தை நான் விட மாட்டேன், இந்த எரிச்சலை நான் விட மாட்டேன், நான் அன்பு காட்ட மாட்டேன், நான் நேசிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். சரி, 30ஆம் வசனம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு பரலோகம் போக முடியுமா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் எழுதிங்க. நீங்களே தேவன் தங்கும் ஆலயம். ஆவியானவர்
பரலோகத்தில் உக்காண்டு இல்லை, சர்ச்சில் ரவுண்ட் அடிச்சுட்டு இல்லை, உங்கள் இருதயத்தில் ஸ்டே பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார்னா தேவ சாயல் இருந்தால் தானே கம்ஃபர்டபுளாக ஆண்டவர் இருக்க முடியும். ஆமென். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, உங்களை வெல்கம் பண்ணலையன்னா, உங்ககிட்ட சந்தோஷமாக பேசலையன்னா அந்த வீட்டில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமா? எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு இருக்க மாட்டிங்களா? மதியாத ஒரு வாசலை ஆண்டவருக்கு நீ மரியாதை கொடுக்கலையன்னா மன்னிச்சிருப்பான்னு சொல்கிறார். நீ ஒருவருக்கொருவர் நீ நேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறார். நான் உனக்கு மன்னிச்சது போல் நீ என்ன பண்ணணும்? மன்னிக்கணும்னு சொல்கிறார். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா, ஆவியானவர் சவுல்கிட்டேருந்து போனது போல, சிம்சோன் கிட்டேருந்து போனது போல, யூதாஸ் கிட்டேருந்து போனது போல போயிட்டார்னா பரலோகம் போக முடியும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. ஆண்டவர் இயேசு எப்போ வராருன்னு யாருக்கும் தெரியாதுங்க. பிரசங்கம் பண்ணுற எனக்கும் தெரியாது. உலகத்தில் எவ்வளவோ சூப்பர் தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்டு பாருங்கள், என்னைக்கு இயேசு வரார் தெரியாது. ஏன்? இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் கேட்டு பாருங்க, ஆண்டவரை நீர் எப்போ வருவீர்? எனக்கும் யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அந்த பிதா நம்மளை ரெடி பண்ணணும்னா இங்கே மனவாட்டியை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருந்தார்னா ஆண்டவர் வரும்போது நம்மளை ரெடி பண்ணிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை நீங்கள் துக்கப்படுத்துனீங்கன்னா கைவிடப்படுகிற காலம் என்பது கடினமான காலம். இந்த செய்தியை கொடுக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்து இதை சபைக்கு நீ கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை மன்னிக்கிற அந்த நபர்களுக்கு என்ன டைட்டில் வச்சுக்கிறார்? எங்கள் கடனாளிகள். கொஞ்சம் எல்லாருமே ஷார்ப்பாக இருக்கிறீங்களா? இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலையானாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணி தான் ஆவேன். சரியா? ஏன்னா நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எங்கள் கடனாளிகளுக்கு கடன்ற சூழ்நிலை வச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை நான் இதோட வருகையோடு நான் லிங்க் பண்ணுறேன். கடன் வாங்கினவங்க திரும்பி கடனை செலுத்தலைன்னா பரலோகம் போக முடியாது. கொஞ்சம் கேளுங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சபையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க சொன்னார், நான் கற்றுக் கொடுத்துட்டேன். கடனை வாங்கிட்டு யாராவது திரும்ப செலுத்தாமல் இருக்கிறீங்கன்னா பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகிற நேரத்தில் வந்து நிற்பான். இவன் பணம் வாங்கியிருக்கிறான், கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்காம இவன் எங்கே போக முடியாது? வருகைக்கு வர முடியாது. அப்படியா? அப்படின்னா நான் வீடு வாங்கியிருக்கிறேனே, நான் கார் வாங்கியிருக்கிறேனே, நான் ஒரு சில பொருட்களை லோனில் தான் எடுத்துருக்கிறேனே, நீ போயிடலாம் பரலோகம். ஏன்னா நீ 2 மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா அந்த பொருள் யாருது? உந்து கிடையாது. 1 மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா வந்து நிற்பான். 2வது மாதம் கட்டலைன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவான். அந்த பொருளை விற்று அவன் கடனை அடைச்சிக்குவான். வீடாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. அதை செக்யூரிட்டி லோன், அதாவது ப்ராப்பர்ட்டி அகைன்ஸ்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோன் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் என் கையை சுத்திகரிப்பாராக, உங்கள் கையை சுத்திகரிப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். யார்கிட்டையாவது பணத்தை வாங்கி நீங்கள் கொடுக்காம இருப்பீர்களானால் அந்த கடன் உங்களை பரலோகத்திற்கு செல்வதற்கு தடுக்கும். ஏமாற்றம் அல்லது நம்ம அவர்களை துக்கப்படுத்துகிறபடி கொடுக்காமல் நம்ம இருப்போமானால் அதை நம்மை மறுரூபப்படுத்தாது. அந்த கடன் நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு போவதற்கு கூட தடுத்து விடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த பணத்துக்கு இருக்கிறது. அதனால தான் பணத்தை எச்சரித்து பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறார்? எழுதுகிறார், பணத்துக்கு கவனமாறு, பண ஆசை நிறைய தீமைக்கு வேறாக இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்று சொல்லிடுறேன், யாராவது கடன் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறீங்களா? கொடுத்துருங்க. ஆமேன். கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு 20 ரூபா தாளை கண்ணில் காட்டுறார். 20 ரூபாயா 50 ரூபாயா? 20 ரூபான்னு தான் நினைக்கிறேன். 20 ரூபா தாளை கண்ணில் காட்டுறார். ஒருவேளை 20 ரூபாயா இருக்கலாம், 50 ரூபாயா இருக்கலாம், கொஞ்சம் மறந்துட்டேன். ஆனால் ரூபா நோட்டு ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். இது என்னடா ரூபா நோட்டுன்னா, ஒரு கபோர்ட்லேருந்து கீழே விழுகிறது அந்த நோட்டு. அதை எடுத்து நான் பேக்கெட்டில் வைக்கிறேன். அந்த என் கபோர்டுக்கு மேலே ஒருத்தன் கபோர்டு, அந்த கபோர்டு யாருதுன்னா பர்னபாஸ் கபோர்டு. பர்னபாஸ் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
கல்லூரில் ஊழியம் செய்கிறவர் இங்கே வந்திருக்கிறார், பாஸ்கரன், பர்னபாஸ். எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் ஊழியத்துக்கு வந்தோம், ஒன்றா தான் இன்றைக்கும் இருக்கிறோம். ஐடிஐயில் படிக்கும்போது எல்லாருக்குமே டூல்ஸ் பாக்ஸ், அது ஒரு பெரிய கபோர்டு உண்டு. மேலே 20 ரூபா. அவர் என்ன பண்ணுவார், பூட்டு தாக்குலேருந்து பஸ்ஸில் வருவார். வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழிட்டும் போது அந்த பணம்லாம் எடுத்து வைப்பார். அந்த காக்கி யூனிஃபார்ம், ஐடிஐக்குரிய யூனிஃபார்மை போட்டுட்டு என்ன பண்ணுவார், அந்த பட்டறைக்கு போகணும். நான் பர்னபாஸனுடைய கபோர்டுக்கு கீழ் கபோர்டு. அவர் எடுத்து பேக்கெட்லேருந்து வைக்கும்போது ஒரு 20 ரூபா கீழே விழுந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்டு தான், நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் தான். எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எல்லாம் ஒன்றா தானே போகிறோம், இந்த ஆள் இப்போ பஸ் ஏறும்போது நானும் பஸ் ஏற போகிறேன், டேய் பஸ்ஸில் பணம் காணண்டான்னும் போது கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். அந்த ஆள் கணக்கேன், அந்த ஆள் பர்ஸுக்குள்ளே பர்ஸ் வச்சுன்னுப்பான் வந்தாள். அதனால் எங்கேருந்தோ ஒரு ஓட்டையில் இருக்கிற பணத்தை எடுத்து என்ன பண்ணிட்டேன், போய் சேர்ந்தாச்சு. நான் வீட்டுக்குள்ளே போய் பேக்கெட்டுக்கு பார்க்குறேன், 20 ரூபா என்கிட்ட இருக்குது. அடடா இது யார் காசு, சரி கொடுத்துடலாம்ப்பா. மறந்துட்டேன், கொடுக்காம விட்டேன். 2-3 நாள் கழிச்சு தான் நான் வருது, டேய் நீ கொடுக்குற காசை என்ன பண்ணல, இப்போ கொடுத்தா அவன் என்ன நினைப்பான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணல, கொடுக்காம விட்டேன். இது பழைய வாழ்க்கை. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஞானசானம் எடுத்துட்டேன், ஜோமனை உக்காண்ட்ருக்கிற ஆண்டவர் காட்டுறார், அந்த கபோர்ட்லேருந்து கீழே விழுற பணத்தை காட்டுறார், தூக்கி பேக்கெட்டில் போட்டதை காட்டுறார். ஆண்டவரே நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் ஏமாற்றணும்னு நினைக்கல, ஆனால் இப்படி நடந்து போச்சு, முதல்ல அந்த பணத்தை கொடு அப்படின்றார். மறுநாள் நான் வந்த உடனே அவன் கையில் முதல்ல போயிட்டு என்ன பண்ணேன், எப்பா நேற்று கபோர்ட்லேருந்து கீழே விழுந்துச்சு, நான் தான் என்ன பண்ணேன், எடுத்து வச்சேன், கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்ப்பா, இந்தாப்பா இந்த காசு. பிரதர் சிஸ்டர், நம்ம ஆவியானவர் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அந்த 20 ரூபாய் எனக்கு காட்டினார், உங்களுக்கு காட்டுவாராக. ஹல்லேலூயா. இப்போ நான் சப்ஜெக்ட் வரேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல். கடன் இருக்கிறவங்க பரலோகம் போகிறது கஷ்டம். அதே போல் இந்த மன்னிக்காத தன்மை, கசப்பு, வெறுப்பு, பகை, பழி வாங்குகிற குணம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக மன்னிக்கும் சுபாவத்தை. ஹல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். பொதுவாக நான் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் கதை அதெல்லாம் வராது, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகின ஒரு நபர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் பண விஷயத்தில். அவர் ரொம்ப எத்தனையோ பேர் பணத்தில் ஏமாத்தினாங்கன்னாலும் இவர் பண்ணது என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. ஏன்னா என்னை ரொம்ப ரொம்ப நம்ப வைத்தவர், நல்லா பழகுகிறவர், ரொம்ப நல்ல பழகினார், வாங்கினார். பர்சன் நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உங்களுக்கு இதை பண்ணுறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி பண்ணுறேன்னு வாங்கினார். இன்றைக்கி வரைக்கும் அது வரல. நான் என்ன பண்ணேன், என்னால் முடியல, மறக்க முடியல. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக மாட்டேன் ஜெபத்துக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் வீட்டுக்கு போக மாட்டேன், போனாலும் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சாரி லார்ட், என்னால் என்ன பண்ண முடியல, மன்னிக்கவே முடியல. மன்னிச்சா தானே நான் ஜெபம் பண்ண முடியும், மன்னிக்க முடியல, என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே, என்னால் ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் என்கிட்ட போராடுறார், நீ மன்னிக்கணும். நீர் வேறு எதனாலும் சொல்ல ஆண்டவரை நான் கேட்குறேன், ஆனால் இது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டம். அவர் பண்ண துரோகம் ரொம்ப ரொம்ப மோசமான துரோகம், என்னால் மன்னிக்க முடியாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, என்னால் மன்னிக்க முடியாத ஆண்டவரே, என்னை விட்டுரும். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உட்காந்துருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், நீ மன்னித்தாயானால் உனக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னால் என் சுபாவத்தின்படி மன்னிக்க முடியாது, ஆனால் உம்முடைய கிருபை இருக்குமானால் என்னால் மன்னிக்க முடியும். நீர் எனக்கு உதவி செய்தருளும். மன்னிக்க, நேசிக்க அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை எனக்கு தாரும். நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கிருபையாக உபவாச ஜெபத்தில் எனக்கு உதவி செய்தார். நான் போனேன், பேசினேன், மன்னித்தேன், ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லாவே இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் நல்லாவே பேசிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்னும் அவர் ஏமாத்தனது தான். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. மன்னித்தேன், ஜெபம் பண்ணேன். எதுக்கு இந்த பாயிண்ட் இப்போ சொல்கிறேன் தெரியுங்களா? முக்கியமாக கேளுங்க. எப்போ நான் மன்னித்தேனோ ஜெபித்தேனோ அதே மாதத்தில் வீட்டை கட்டுவதற்குரிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார்.
பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வீடு என்னுடைய வருமானத்துக்கோ என்னுடைய குடும்ப பின்னணிக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு வீட்டை கட்டுவதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு நாள் நான் கேட்குறேன், ஆண்டவர் எனக்கா இந்த வீடு, எனக்கா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தீர்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிச்சாய் இல்லையா, அதனால் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரியமானவர்களே, நீங்கள் மன்னிக்காத ஒரு கசப்பான தன்மை இருக்குமானால் இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்களை கொஞ்சம் மூடி ஆவியானவர் உங்களை உணர்த்துவாராக. ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஊழியக்காரன் நானே அந்த தப்பை பண்ணியிருந்தேங்க, ஒத்துக்கிறேன். உண்மையாக ஸ்டேஜில் நின்று நான் ஒத்துக்கிறேன். என்னால் மன்னிக்க முடியாத தன்மை. இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயும் எனக்குள்ள அந்த கசப்பு இருந்தது, வெறுப்பு இருந்தது, அந்த எரிச்சல் இருந்தது. மன்னிக்க முடியாத ஒரு வெறுப்பும் பகைமை உணர்வும் எனக்குள்ளே இருந்தது. பழிவாங்கல, அவ்வளோதான். நான் போக மாட்டேன் அந்த வீட்டுக்கு, போனால் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரை முடியாதுன்னு ஆண்டவர்கிட்டே முரண்டு பிடிக்கிறேன். முடியாத ஆண்டவரே, என்னால் முடியல. ஆனால் எப்பொழுது நான் ஆண்டவருடைய அந்த சித்தத்துக்கு திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தேனோ ஆண்டவர் என் வீட்டை ஆசீர்வதித்தார். என்னுடைய கண்கள் காண்கிற ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய கண்கள் காணாத பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அப்பத்தை எடுக்க போகிறோம், கையில் ரசத்தை எடுக்க போகிறோம். அந்த அப்பமும் ரசமும் யாருடையது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சொல்லுகிறது, பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்தார்கள், இவர்களை மன்னித்து விடும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவருடைய சபையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பொறுப்புள்ள நபர்களாய் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்குள் உம்முடைய சாயல் இல்லாவிட்டால், நீர் சொல்லுகிற அந்த சட்டத்திட்டத்திற்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் நிச்சயமாய் ஆசீர்வாதங்கள் தடையாகிவிடும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம் யாரும் கண்ணை திறக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஒரு விசை எனக்குள் அந்த கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம் இதெல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஒரு சரணத்தை பாடுகிற இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரால் தொடப்படுவதாக. உங்களுக்கு யார் யாரை அல்லது எந்தெந்த சம்பவங்களை காட்டுகிறாரோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, மன்னிக்க எனக்கு உதவி செய்திருளும், நான் மன்னித்து விடுகிறேன், நான் பரிந்து பேசுகிறேன், அந்த நபர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நீர் எந்த ஒரு ஆண்டவரே கர்த்தாவே கோபாக்கினை தண்டனைகள் கொடுத்து விடாதபடி நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே, மன்னித்து விடும் ஆண்டவரே. நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது போல உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். சத்துரு மனுஷன் பலவித ஆசீர்வாதங்களை தடுத்தது கெடுத்தது போல 2 மடங்கா யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மடங்கு நன்மைகளை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. அப்பாவும் முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். நம் உடலும் எல்லாமே உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், 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 ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன்.
பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கசப்பு, வெறுப்பு, வாக்குவாதம், பொறாமை, பகை எல்லாம் கடந்து போகட்டும். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய், அதாவது அவரது சாயலாய் நான் மாறட்டும். இவனே, நீர் எனக்கு மன்னித்தது போல நான் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். மன்னிப்பின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சிலுவையில் மன்னித்து ஜெபித்தீர். ஆண்டவரே, ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் வழியே அந்த சிலுவையிலே தான் உண்டானது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஒருவேளை எங்கள் குடும்பத்துக்குள்ள நாங்கள் பகையாய் இருப்போமானால், சபையில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் பகையாய் இருப்போமானால், வேலை ஸ்தலத்திலோடு அது மாற்று ஜாதியானா கூட இருக்கட்டும், நான் கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த மன்னிக்கிற கிருபையை ஒரே நாளில் எங்களுக்குள்ள வரலையானாலும் ஆவியானவர் ஜெயிப்பீராக. என்னுடைய பிடிவாதங்கள் தளர்வதாக, என்னுடைய சுயம் சாவதாக. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னை மேற்கொள்வீராக. உம்முடைய சாயலாக என்னை உருவாக்குவீராக. சத்தமாமேன்னு சொல்ல கேட்கிறேன். பாஸ்டர் அவர்கள் இறுதியாக ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் நாதா. இந்த நாளிலும் உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் தந்த ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவரே நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காய் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற ஆவியானவர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, யோபுவை போல எங்கள் சுவாபங்களில் மாற்ற உள்ளவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படும்படியாய் கெஞ்சிரோம். தேவ சித்தத்துக்கு எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ கிருபை தரும்படியாய் கெஞ்சிரோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களுடைய பாவ கடன்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் வாழ வேண்டும் ஐயா. உம்முடைய ஆண்டவரே அப்பா அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. போதகரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் துணையாய் இருப்பீராக. பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சிரோம். உடைய திருக்கரத்தில் பூர்ணமாய் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவன் உமக்கு சித்தமான பாத்திரங்களாய் எங்களை வணைந்து உபயோகப்படுத்தும்படியாய் கெஞ்சிரோம். உம்மை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் எங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீர் பரிந்து பேசுவதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஆண்டவரை உம்மையே நினைத்து கொண்டு வாழ கிருபை தாரும். கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ அனுக்கிரகம் செய்யும். வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். காரணத்தோடு வரை தடைப்பட்ட பிள்ளைகளை ஆங்காங்கே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய திருக்கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும்
நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.